இன்னைக்கு சஜெஸ்ட் பண்ண போற சீரிஸ் எத பத்தி அப்டின்னா, உங்களுக்கு இந்த சீரிஸ்ல வர கதாபாத்திரங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ரேஜ் பீட் ஆகும். ஓகேவா? அப்படிப்பட்ட சீரிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். எனக்கு எப்பயுமே வந்துட்டு கேள்விப்படாத, ரொம்ப பிரபலமே இல்லாத சில சீரிஸ் நான் போய் தேடி தேடி பார்ப்பேன். ஓகேவா? அப்படி நான் பார்க்கும்போது ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் ஒண்ணு மாட்டுச்சு. இந்தியாவை சேர்ந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, 1997ல வந்துட்டு கனடால வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க ரீனாங்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள மட்டும் கொஞ்சம் தனிமையா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேசிசமா இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல எல்லாருமே. ஓகேவா? அப்ப வந்துட்டு ஒரு குரூப் கூட போய் அவங்க சேர்றாங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2, 3 மாசம் கழிச்சு ரீனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாலத்துக்கு அடியில பிணமா கிடக்குறாங்க. இப்போ அங்க சேர்ந்த போலீஸ்காரங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? எதனால வந்து அவ இறந்தா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சஸ்பெக்ட்டா உள்ள வராங்க. இந்த கேஸை எடுத்து நடத்துற போலீஸா இருக்கட்டும், இத பத்தி புக் எழுத வந்த ரெபெக்கா அப்படிங்கிற ஒரு ரைட்டரும் சேர்ந்து இதுகளுடைய பின்னணி என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால வந்து ரீனா இறந்தா? என்ன காரணத்தினால இறந்தா? அப்படின்னு தேடுறது தான் இந்த சீரிஸோட கதையே. இந்த சீரிஸ்ல எனக்கு என்ன ரொம்ப புடிச்சது அப்படின்னா, ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இந்த கொலை வந்து எப்படி நடந்திருக்கு? என்ன மாரி நடந்திருக்குன்னு சொல்லி. ஆனா, யார் அத பண்ணா? அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எபிசோடு வரைக்கும் கொண்டு போவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் எப்படி வந்து இந்த கேங் கல்ச்சருக்குள்ளார வராங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ட்ரக்ஸுக்குள்ளார எப்படி அபியூஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம நினைக்கிறோம்ல, இங்கே ட்ரக் எல்லாம் போடுறாங்க, நம்ம ஊரில் எவ்வளோ மோசமாக இருக்குது, ஃபாரின்ல எப்படி இருக்கிறாங்க பாருன்னு. ஃபாரின் அதை விட கேவலமாக இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. இந்த சீரிஸில் வர கதாபாத்திரங்கள்லாம் பார்க்கும்போது நாங்கள் அப்படியே கல் எடுத்து அடிக்கலாம் போல் இருக்கும். ஓகேவா? இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி வேறு. அண்டு ட்ரிகர் வார்னிங்காக சொல்லிக்கிறேன், நிறையா காட்சிகள் வந்து உங்களுக்கு ரேஜ் பைட் வரக்கூடிய காட்சிகள்லாம் இந்த சீரிஸில் இருக்கும். இதை சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து செக்ஷுவல் சீன்ஸ் இல்லைனாலுமே எல்ஜிபிடிக்யூ சீன் ஒன்றே ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்ன அடுத்த நிமிஷம் ஐயோ அந்த சீரிஸே வேணாண்டா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த ஒரே ஒரு சீன் தான், அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ் இந்த பார்க்க முடியும் இந்த கதையில். ஓகேவா? ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.